எல்லோரும் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறார்கள். அந்த வளர்ச்சி தானாகவே ஏற்பட்டு விடுகிறதா, அல்லது யாராவது அதை வளர்த்து விடுகிறார்களா? இந்த சில வகையான கேள்விகள் உங்களுக்குள்ளும் ஏன் எனக்குள்ளும் சில நாட்களுக்கு முன்பெல்லாம் இருந்தது. என்னவென்றால், வளர்ச்சி என்பது தானாக நிகழ்வது அல்ல. குறைந்தபட்சம் 7 நபர்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு வகையாகவும் ஒவ்வொரு வழியிலும் அந்த வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் சாதாரணமாக நினைக்கும் பொழுது அதெல்லாம் ஒருத்தரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்போம். 7 வழிகளில் அவை நடைமுறைக்கு வருவையாக இருந்தால் அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும் அல்லவா? அவைகளை இணைத்து ஒருங்கிணைத்து செல்வதுதான் மிகவும் கடினம். வழிகாட்டிகள் நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் இது எதிர்காலத்தில் எப்படி வரும், என்ன செய்ய முடியும் என்பதை பற்றிய சில கருதுகோள்கள் இருக்கும். ஆக அவர்கள் தங்களுடைய பணத்தையும் பயிற்சியையும் பண்பையும் அத்தனை காலம் படித்த அத்தனை தொழில்களையும் ஒன்றாக்கி ஒரே ஒரு வில்லை வடிவில் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். வளர்ச்சியும் வசதியும் ஒரு சேர அமைவது எளிதே அல்ல. பிறகு வழிகாட்டிகள் மிகவும் முக்கியமானவர்கள் என்று சொன்னோம் அல்லவா? அதைப்போல இவைகளும் சில நேரங்களில் நம்மை ஏமாற்றிவிடும். சரியான முனைப்பை முன்னெடுத்தால் அதை சரியாக செய்து முடிக்க முடியும். உத்திகளை கொண்டு இணைப்பு ஏற்படுத்துபவர்கள் சரியான நேரத்தில் சரியான இணைப்பை ஏற்படுத்துவார்கள். உத்திகள், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் செய்பவர்கள் அந்த அளவுக்கு அவர்களால் செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமாகவே கூட இருக்கலாம். அவ்வளவுதான். சரி, உத்திகளை கொண்டு இணைப்பு ஏற்படுத்திவிட்டோம். தொழில் நிறுவன புதுமையாளர்கள் பழைய பழக்கங்களையும் செயல்பாடுகளையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பற்றி என்ன செய்வது? அவர்களுக்கு இந்த செயல்களையும் பழக்கங்களையும் புத்தாக்கம் என்பது மையத்தில், நிறுவனத்தின் மையத்தில் எல்லோருக்கும் தெரிவது போல நகர வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்தில் புதுமையை செய்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று சொன்னால் அது செயல்பாட்டுக்கு வருமா? புதுமைக்கு செயல் ஊக்கம் தருபவர்கள் பிரச்சனைகளை வித்தியாசமாக அணுகி தீர்வை அடைவார்கள். அதனால் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக மகசூல் கிடைக்கும். நாம் அதிகம் செய்ய முடியும். வெற்றியாக மாறும் பொழுது சவால்களை எதிர்கொள்ளும் நேரங்களில் வாழ்வாதாரமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.